உங்களுக்கு நான் ஒரு சூப்பரான ஒரு விஷயம் நான் காமிக்கிறேன். இன்னைக்கு கோல மாவு இல்லைன்னு சொல்லி நான் வந்து அரிசி மாவுல கோலம் விட்டுருந்தேன். அந்த கோலத்தை நீங்களே கொஞ்சம் பாருங்க. இந்த அரிசி மாவுல கோலம் விட்டேன் பாருங்க. அந்த கோலத்தை சுற்றி எவ்வளோ எறும்புங்க பாருங்க. பாருங்க, நம்ம முன்னோர்கள் வந்து சும்மாவா சொன்னாங்க, நம்ம கோல மாவில் கோலம் போடுறத விட அரிசி மாவில் வாசலில் கோலம் போடுங்க, அது வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாத ஜீவராசிகளுக்கெல்லாம் அது ஒரு உணவு, அது வந்து நமக்கு நல்லது, நம்மளை சுற்றி இருக்கும் ஜீவராசிகளுக்கும் நல்லது அப்படின்னு இவ்வளோ அழகாக வந்து அது வந்து சாப்பிட்டுட்டு போகுது பாருங்க. சாப்பிட்டது மட்டும் இல்லாமல் அது வந்து சேகரித்து வைக்குது பாருங்க. பாருங்க எப்படி தூக்கிட்டு போகுது பாருங்க. நம்ம வந்து பசிக்கிறவங்களுக்கு அன்னதானம் பண்ணால் நமக்கு புண்ணியம் கிடைக்குன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அதே மாதிரி மனுஷங்களுக்கும் கொடுக்கறத விட நம்ம இந்த மாதிரி ஜீவராசிகளுக்கு, அதுவும் வாயிலா ஜீவனங்களுக்கு நம்மளால் முடிஞ்சது ஏதோ ஒன்று நம்ம பண்ணுச்சுன்னா அது வந்து நமக்கு பின்னாடி வர நம்மளோட சந்ததிகளுக்கு அது வந்து ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்குங்க. நம்மளால் யாருக்குமே எதுவுமே கொடுத்து உதவ முடியலையே அப்படின்னு யாருமே தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாதீங்க. நம்மளால் முடிஞ்ச நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு இந்த மாதிரி ஒரு வாயிலா ஜீவனங்களுக்கு நம்ம வந்து கொடுத்து உதவி பண்ணி பாருங்கள். கடவுள் வந்து மனுஷங்களுக்கு வந்து வாய் கொடுத்துருக்கு. அதனால் நமக்கு பசிச்சிச்சுன்னா, ஐயோ நமக்கு பசிக்குது ஒரு வாய் சாப்பாடு போடுங்கன்னு மனுஷங்க வந்து வாயை தந்து கேட்பாங்க. ஆனால் இந்த மாதிரி ஜீவராசிங்க வந்து வாயை தந்து கேட்க முடியாது. ஐயோ எனக்கு பசிக்குது ஒரு வாழை சாப்பாடு போடுங்க, இல்லை ஒரு வாய் தண்ணி கொடுங்கன்னு அவங்களால கேட்க முடியாது. நம்மளால் தெரிஞ்சுக்கிட்டும் நம்மளால் புரிஞ்சுக்கிட்டும் அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியே பண்ண வேண்டியதுதான். ஸோ நீங்களும் கண்டிப்பாக அது மாதிரி உங்களால் முடிஞ்ச உதவி வந்து வாயிலா ஜீவராசிகளுக்கு பண்ணன்னு நம்புகிறேன்.